செய்து பின்னால கிருபையினாலே இழந்த கைகால்களை மீண்டும் பெற்ற ஜெயதேவ சுவாமிகளும் உடலை விட்டு உயிர் பிரிந்த பத்மாவதி அம்மையாருடைய ஆன்மா மீண்டும் வதசி எதி கிஞ்சிதபி தந்தருச்சி கௌமுதி ஹரது தர திமிரம் அதிகோரம் என்று ஜெயதேவ சுவாமிகள் பாடியவுடனே பத்மாவதி அம்மையார் மீண்டும் உயிர் பெற்று எழ மடே உனதான் பின்னால வளர்க்கிறது. மீண்டும் கைகால்களை வரப்பெற்ற பத்மாவதி அம்மையாரை மறைத்துக் கொண்டு ஜெயதேவ சுவாமிகள் இல்லம் திரும்பினார். இந்த அற்புதமான சம்பவத்தை நினைச்சு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஆனந்தப்படுகிறார்கள். ஜெயதேவ சுவாமிகள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய சரணாமிரத்தை நினைச்சு எந்த நேரமும் அவருடைய லீலா விபூதிகளை எல்லாம் பாடல்களாக எழுதி கொண்டு வருகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் 16,000 கோபஸ்திரீகளுடனும் ஜெகன்மாதா ராதிகா தேவியோடவும் பிருந்தாவனத்தில் சரது பௌர்ணிமா, நல்ல பௌர்ணமி நிலவுல மழைக்காலத்தில் வர பௌர்ணமி, அந்த பௌர்ணமி ரொம்ப குழுகுழுன்னு இருக்குமா. ராசநடனமாடுறான். அதை திவ்யதேவர் அந்த ராசநடனத்தை அப்படியே எழுதினார். இந்த ராசநடனத்தை ஆறு கேட்கிறாளோ அவளுக்கு பரமபதம் வைகுண்டம் நிச்சயம் சொன்னார் ஜெயதேவ சுவாமிகள். சந்தன சர்ச்சித நீல கலேபர பீதவ செனுவன மாலி, ಚಂದನ ಚರ್ಚಿತ ನೀಲ ಕಳೇಭರ ಪೀತವ ಸನವನ ಮಾಲಿ, ಕೇಳಿ ಚಲನ್ಮಣಿ ಕುಂಡಲ ಮಂಡಿತ ಗಂಡಯುಗ ಸ್ಮೃತಶಾಲಿ, ಹರಿರಿಗ ಮುಗ್ಧವ ಧೂಲಿಗಣೆ ವಿಲಾಸಿನಿ ವಿಲಸತಿ ಕೇಳಿ ಬರಿ, ಹರಿರಿಗ 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 ತೀರಪಯೋಧರ ಭಾರಭರೇಣ ಹರಿಂ ಪರಿರಭ್ಯ ಸುರೇಗಂ ಗೋಪವಧೂರನು ಗಾಯತಿ ಗಾಚಿದು ದಂಚಿತ ಪಂಚಮರಾಗಂ ಕಾಪಿ ವಿನಾಶ ವಿಲೋಲ ವಿಲೋಚನ ಖೇಲನ ಜನಿತ ಮನೋಜಂ ಜಾಯತಿ ಮುಗ್ಧ ಮಧೂರಧಿಕಂ ಮಧುಸೂದನ ವದನ ಸರೋಜಂ ಕಾಪಿ ಕಪೋಲ ತಲೆ ಮಿಳಿತಾಲಧಿಕಂ ಕಿಮಪಿ ಶ್ರುತಿ ಮೂಲೆ ಚಾರುಚ ಚುಂಬನಿತಂ ಭವತಿ ದಯಿತಂ ಪುಲಕೈರನುಕೂಲೆ ಕೇಳಿ ಕಲಾಕುತುಕೇನ ಚಕಾಚಿತ ಮುಂಜಮುನಾವನ ಕೂಲಿ ಮಂಜುಳ ಮಂಜುಳ ಕುಂಜಗ ತಂಬಿತ ಕರ್ಷಕ ರೇಣುದು ಕೂಲಿ ಕರತಲ ತಾಳ ತರಳ ವಲಯಾವಲಿ ಕಲಿತ ಗಣಸ್ವನ ವಂಶಿ ರಾಸರಸೀಸಗ ನೃತ್ಯ ಪರ ಹರಿಣ ಯುವತಿ ಪ್ರಜಂತಿ ಸೃಷ್ಯತಿ ಕಾಮತಿ ಚುಂಬತಿ ಕಾಮತಿ ಕಾಮತಿ ರಮಯತಿ ರಾಮಂ ಪಶ್ಯತಿ ಸಸ್ಮಿತ ಚಾರುದರಂ ಅಪರಾಮನು ಗಚ್ಚತಿ ಮಾಮಂ ಶ್ರೀಜಯ ದೇವ ಭಣಿತಮಿದಮದ್ಭುತ ಕೇಶವ ಕೇಳಿ ರಹಸ್ಯಂ ಬೃಂದಾವನ ವಿಪಿನೇ ಚರಿತಂ ವಿದನೋದು ಶುಭಾನಿ ಯಶಸ್ಯಂ ಹರಿರಿಗ 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 என்று ராசநடனத்தெல்லாம் எழுதினார். இப்படி எழுதி கொண்டு வர்ற போது ஸ்ரீமத் பாகவத கிரந்தத்தை கோபி பாவனையில எழுதுற ஸ்ரீசுகர் எழுதிய பாகவதம் அது புராண வரலாறுக்கு உரித்தானவை. ஜெயதேவ சுவாமிகள் பாகவத சம்பிரதாயத்தை ஒட்டி எழுதுகிறார். அதனால அங்க பிரேம ஜாஸ்தியா இருக்கு. பகவானிடத்துல இவர் தன் உள்ளத்தை முழுசும் பகவானிடத்துல செலுத்தி பாவுகராக பாவனையினால பக்தி பரவசத்தினால பிரேமையினால ஸ்புரிக்கிறதா அப்படி எழுதிட்டு வர்ற போது ஒரு சமயம் என்னாச்சு. இப்ப நான் சொல்ல போற விஷயம் ஏற்கனவே கோலோகத்தில் நடந்தது. இந்த கோலோகத்தில் நடந்த விற்த்தாந்தத்தை எழுதிட்டு வர யாரு ஜெயதேவ சுவாமிகள். கோலோகத்துல சாட்சாத் ஜெகன்மாதாவான ராதிகா தேவி அழகா ஆசனத்தில் அமர்ந்திருக்கா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணன் கோலோக வாசனியான ராதிகா தேவியோட ஆனந்தமா நிற்கிறார். ஸ்ரீமத் பாகவத்துல கூறப்பட்ட விஷயங்களுடைய முழு உண்மைகளையும் ஆராதிக்கணும் வேணுமா, தேவி பாகவத்தை பார்க்கணும். தேவி பாகவதத்தில் தான் எப்படி லோகம் சிருஷ்டியாச்சு, மூர்த்திகள் எல்லாம் எப்படி சிருஷ்டியாச்சுன்னு வர்ணிக்கிறார்கள். ஆதி பரா பட்டாரிகையாக கூட ஜெகன்மாதா ராதிகா, இவளுக்கு மற்றொரு பெயர் ஹ்லாதினி சக்தின்னு பேரு. ஹிருதயத்தினால எண்ணத்தினால சங்கல்பத்தினால எதையும் சிருஷ்டிக்கக்கூடியவள். இந்த ஹ்லாதினி சக்தி சுரூபிணியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதா ராதிகா பூர்ணமா விளங்குற போது இவளுடைய அங்க உபாங்க தேவதைகளா விளங்கக்கூடிய சரஸ்வதியும் லட்சுமியும் பக்கத்துல சாமரம் வீசிட்டு இருக்காளா. அப்படி வயசிட்டு இருக்கிற போது கருணை மழையாக பொழியிற அம்மா ராதே, உன் கருணையும் உன் ஹிருதயத்தை தோன்றக்கூடிய அந்த கருணையின் முழு வடிவை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்பட
அந்த கருணையை ஒரு உருவம் கொடுக்க சாட்சாத் ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூபம் தோன்றுகிறது. இவள் ஹிருதயத்தில் முழுசா என்ன இருக்குன்னா ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கான்னு கருத்து. அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கும் இவளுக்கும் ஒரு சண்டை வந்தது. என்ன காரணம்? சாதாரணமா அவதார ரூபமா பார்க்கிற பொழுது மதுராவில் கோகுலாஷ்டமி அஷ்டமி திதி இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பெருமான் அவதரிச்சார். ஸ்ரீகிருஷ்ணன் பேர் வச்சார். பிறக்கிறதுக்கு முன்னால கிருஷ்ணன் இல்லையா? கோலோகத்திலே அவர் ஸ்ரீகிருஷ்ணனாக தரிசனம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே அவதாரம் பின்னால் எடுக்க போற அவதாரத்தை முன்கூட்டி ஞாபகப்படுத்துற. எப்பொழுதுமே ஒரு டிராமா இருக்கு பாருங்க. இந்த டிராமா பைனலா போடணுமானா முதல்ல ரிஹர்சல் போடணும் இல்லையா? முதல்ல ரிஹர்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் பைனலா ஸ்டேஜில் ஏற்றணும். அவதாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பகவான் எப்படி நாடகம் ஆடி இருக்கான். முதல் அவதாரம் ரிஹர்சல், அடுத்த அவதாரம் பைனல். இந்த அடுத்த அவதாரம் ரிஹர்சல், அதுக்கு அடுத்தவரும் பைனல். பரசுராம அவதாரம் எடுக்கிறான் பகவான். அங்கே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கார்த்தவீர்யார்ஜுனுடைய பிரதிபிம்பத்தை நீரிலே கண்ட ஒரு தோஷத்தினால ஜமதக்னி மகரிஷி கோபம் கொண்டு அவருடைய மனைவியான ரேணுகா தேவியுடைய தலையை வெட்டிட்டு வான்னு சொன்னார் பரசுராமனை பார்த்து. அப்பாவுடைய சொல்லுக்கு மிஞ்சி உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு நேர போய் அம்மாவுடைய தலையை வெட்டினார். பிறகு சேர்த்து வச்சப்பட்டால் மகாமாயி லோகத்துல திருவவதாரம் பண்றார். அந்த அளவுல அம்பாளுடைய சொரூபம் தான். காத்தியாயன மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஜெகன்மாதா ராதிகாயை குறித்து தபஸ் பண்ண என்ன வரம் வேணும் கேட்க, அம்மா நீயே எனக்கு பெண்ணா வந்து பிறக்கணும் அப்படின்னார். அதனால்தான் அவனுக்கு பிறந்த பராசக்தி பிறக்கிறா. அவளுக்கு காத்தியாயனின்னு பேரு. கல்யாணத்துக்கு முன்னால காத்தியாயனி விரதம் இருந்தா கல்யாணம் ஆகாத குழந்தைக்கு சீக்கிரம் ஆயிடும். அப்படி காத்தியாயனி, அந்த காத்தியாயனிங்கிற ரூபத்துல இன்னைக்கு கிராமங்கள்ல பேர் வைக்கிற காத்தாயின்னு. இந்த காத்தாயிங்கிற பேரு வேற ஒண்ணு இல்ல, காத்தியாயனுடைய ஒரு விச்சின்னம் தான் அது. அதே மாதிரி பரா பட்டாரிகை தான் கோவில்கள்ல பிடாரின்னு ஒரு தெய்வமா வச்சிருக்கார். அது பரா பட்டாரிகையினுடைய அம்சம். அந்த அளவுல ஜெகன்மாதா எந்த நேரமும் ஸ்ரீகிருஷ்ணனை புரிஞ்சு இருக்கவே மாட்டாராக. ஒண்ணு பாருங்க, எங்க அன்பு ஜாஸ்தியா இருக்கோ, எங்க பிரேம ஜாஸ்தியா இருக்கோ அங்க கோபம் வரும். அதனால கோபம் வரவனுக்கெல்லாம் பிரேமையும் அன்பு இருக்கணும்னு சட்டம் இல்ல. சிலது அசடி சிலது கோவிச்சுட்டே இருக்கும். நான் அப்படி எல்லாம் இல்லை, ஒரு வினாடி தான் கோவிச்சுமே, ஒரு வருஷம் நிற்கும். அது கோபம் உள்ளவனிடத்துல குணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா குணம் உள்ளவனிடத்துல காரியார்த்தமாக கோபம் வரலாம். ஜெகன்மாதா ராதிகா தேவி ஸ்ரீகிருஷ்ணனிடத்துல அனன்யமான பக்தியும் பிரேமையும் வச்சதுனால ஒரு நாளைக்கு இந்த பொல்லாத கரப்பண்ண சாமி லேட்டா வந்தான். நீங்களே உங்க வீட்டுக்காரன் வழக்கமா 6 மணிக்கு ஆபீஸ் இருந்து வரும், ஒரு நாளைக்கு 6:30 வந்தா என்ன பண்ணுவே? வழக்கமா 6 மணிக்கெல்லாம் வந்துருவான். இவன் ஆபீஸ்ல இருந்து 6:30 மணிக்கு வந்தான். என்ன பண்ணுவா? என்ன இப்படி லேட்டா வர இன்னைக்கு? முதல் நாள். அடுத்த நாள் 6:45 வருவான். கையில கடியாரம் கட்டிட்டு இருக்கானோ கொஞ்சம் ஏறும் சுரம். 3வது நாள் 7 மணிக்கு வருவான். ஏதாவது டைம் டீம் பார்க்க தெரியுமா உங்களுக்கு? பதில் சொல்லாத போவான். அடுத்த நாள் 8 மணிக்கு வருவான். அன்னைக்கு ராத்திரி இந்த வயலுக்கு புண்டம் பெருங்காயம் தான், ஒண்ணும் கிடையாது. கூப்பிடுவான். திரும்பி பாப்பல வச்சிருக்கேன், எடுத்து கொட்டிக்குங்க. ஆக ஏன் இவள் கோபிச்சுக்கிறா? புருஷனிடத்துல உள்ள அத்தியந்த பக்தி, அத்தியந்த பிரேமே, லவ். இப்படி சொன்னா சட்டுன்னு புரியுமே. அதுபோல சாதாரண மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு, பெண்களுக்கு தன் கணவன் கொஞ்ச நேரம் தாமதித்து வந்தாலே கோபம் வருமானால், ஜெகன்மாதா ராதிகா தேவிக்கு பரார்த்தமான புருஷனாக சகஸ்திர சீருஷா புருஷா சூக்தாதிகள் பேசிட்டு ச ஏவ புருஷகா ந அபரஹானத்து. அவர் ஒத்தன் தாண்டா லோகத்துல புருஷன், பாக்கி எல்லாம் ஒத்துரும் இல்லைன்னு. நாம எத்தனை பேரும் ஜீவாத்மாக்கள் பெண்கள் தான். வேஷ்டி கட்டின்ற ஆம்பளை வேஷமா வந்திருக்குமே தவிர உள்ளூர் ஆராய்ச்சி பார்த்தா அத்தனை பேரும் பெண்கள் தான். பெண்களாகிய நாம் பகவான் இடத்துல போய் சேர்ந்து விடுங்கிறதுக்காகத்தான் ஜீவா என்கிற சப்தமே ஸ்திரீலிங்கம், அதாவது பெண்பால். ஒரு நாளைக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் லேட்டா வந்தான். வந்த உடனே என்ன பண்ணினாளா ராத பரவாயில்ல அப்படின்னு விரட்டின. ஒரு கால் வாசல் படி அந்த பக்கம் இருக்கு, ஒரு கால் உள்ள இருக்கு. கோபத்துல பகவான டானு போட்டு கூட பேசிவிட்டா. இப்ப லேட்டஸ்டா உண்டு, டா போடாது, ஏய் இன்னும் விசேஷம் ஒண்ணும் போடா வெளியில. என்ன பயந்து போயிட்டான் கிருஷ்ணன். நிஜமா பயப்படல, பயந்தது போல நடிக்கிறான். மறுபடியும் உள்ள கால வச்சான். விடுவலா? யாஹி மாதவ யாஹி கேசவ யாஹி மாதவ யாஹி கேசவ மாவத கை தவவதம் யாஹி மாதவ யாஹி கேசவ மாவத கை தவவதம் தாமனுசர சரசீருகலோச்சன தாமனுசர சரசீருகலோச்சன
யாதவ ஹரதி விஷதம் கிருஷ்ண யாகி மாரவ யாகி கேசவ மாவத கைதவரம். போடா வெளியில. லேட்டா வந்ததுக்கு நீ 1008 காரணங்கள் சொன்னாலும் நான் நம்ப தயாரில்லை. will you please get out? ராதே ப்ளீஸ் கோச்சிக்காதடி. எங்க போயிருந்த? நான் எங்கேயுமே போலையே. ஒன்னு பார்க்கணும் தானே வந்து. ஏண்டா போய் சொல்ற? கஜ்ஜல மலின விலோச்சன சும்பன விரச்சித நீலி மரூபம் தசன வசனம் அருணம் தவ கிருஷ்ண தனோதிடனோரனுரூபம் கிருஷ்ண யாகி மாரவா. எடா நீ எங்கேயும் போல. இங்க வாடா கிருஷ்ணா, இங்க வா. இவன் வர்ற வழியில யாரோ ஒரு கோபி வீட்டுக்கு போனான். அந்த கோபி என்ன போட்டா, இவன் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்திருந்தா. அவ கொஞ்சம் நவநாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்கிற கோபி. பவுடர், சோப்பு, சென்ட் எல்லாத்தையும் போட்டுட்டதோட இல்லாம என்னமோ பகவான் இவ்வளவு அழகா படைக்காத மாதிரி நினைச்சுட்டு சிலர்கள் இப்படி பண்றது கூட. பகவான் அழகாவே படைக்கல, நாம பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிற அழகு நல்லா இருக்காது. சிலது பவுடர் போட்டு வரும். அத்தி இந்த மாதிரி ராஜா கல்யாணத்துல கும்பல்ல இடம் பிடிக்கிறேன்னு முன்னால வேற வந்து உட்காரும். ஃபேனும் கிடையாது. அக்கம் பக்கத்து சுவாசம் நல்லா உஷ்ணமா வருது. இந்த போட்ட பவுடர்லாம் இந்த சுவாச காட்டுல வேத்து இந்த கோதுமை மாவு மூட்டைக்குள்ள நுழைஞ்சுட்டு வெளியில வந்த எலி மாதிரி ஒரு ஸ்வரூபம். அங்கேயும் எங்கேயுமா திட்டு திட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்படி இந்த கோபியானவள் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு வாயில இந்த உதட்டுல மேல் உதட்டுலயும் கீழ் உதட்டுலயும் என்னமோ ஒரு முக்கிறாளே, அதுக்கு என்ன சனியனுக்கு பேரு? அத பாருங்க. எனக்கு வேற உத்தரம் வாங்கினா சகாயத்துக்கு பேரும் கண்ணன் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக்க போட்டுட்டே இந்த கண்ணனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாளா, இவளுடைய லிப்பு அவன் கண்ணத்துல ஸ்டிக் ஆயிடுச்சு. அந்த அடையாளம் அப்படியே இருக்கு. ராஜ பார்த்தா, ஏண்டா எங்கேயும் போகல சொன்னியே, உன் கன்னத்திலே எவளுடைய அதரத்தினுடைய முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறதே, எங்க போன? அப்பதான் இந்த பயலுக்கு ஐயோ பார்த்துட்டாளா அப்படின்னு. சில பசங்க அப்பனுக்கு தெரியாம சிகரெட் குடிக்கும் கக்குசில போய். அது வெளியில தெரியப்படியாது. அந்த பாக்கு போட்டுல வாசனை பாக்கு போட்டுல வாயில போட்டு மென்னுகிட்டே வருவான். டாடி கிட்ட வந்து பேச மாட்டான், தூரங்க பேசுவான். அது மாதிரி ஐயோ இது அழிச்சுக்காத போயிட்டுமே அப்படின்னு இவனுக்கு கவலை. பரமாத்மா லோகத்தை சிருஷ்டி பண்ணவன், காரண காரியத்தாக பண்ணவன். அவனுக்கு சொல்ல தெரியாத பொய்ய சிருஷ்டி பண்ணவனும் அவன் தான், மெய்ய சிருஷ்டி பண்ணவனும் அவன் தான். மெய்யாக சிருஷ்டி பண்ணின உலகமே பொய்யாக ஆக்கி இருக்க அவனால பொய் சொல்ல முடியாத. அவன் சொல்ற பொய்ல அழகு இருக்கும், நம்ம சொல்ற பொய் மாட்டி விடுவோம். 7-8 தடவை ஒரே கேள்வி மாறுபதா கேட்டா ஒத்து விடுவான். சில குழந்தைகள் அப்படித்தான் மாட்டி விடும். அப்ப வெளியில போயிருப்பான். பார்க்கர் பேன ஆபீஸ்ல 25 வருஷம் சர்வீஸுக்கு கோல்டன் பார்க்கர் கொடுத்திருப்பான் பிரசன்டேஷன். இத வீட்டுல வச்சுட்டு போயிருப்பான். இந்த பையன் என்ன பண்றான், பிள்ளையாண்டா அப்பம் போன உடனே அந்த பேனாவை எடுத்து இது செய்யறதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னு அதை ரிசர்ச் பண்ணி நிப்பு வேற, நெக்கு வேற, கீழ் வேற, மேல் வேற கொத்தி கலவி வச்சிருப்பான். அப்பதான் தெரியும் அப்பா சாயங்காலம் வர போறாரு. பயந்துகிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்துருப்பான் சொல்லாம. அப்பம் வருவான், வழக்கமா வாசல் நிற்பான், பைய காணும். ஏண்டா அங்க உட்காந்துருக்க? என்ன ஆச்சு? நான் உடைக்கல தானால. இவன் தான் உடைச்சான், பேசாம இருக்கலாம். நம்மளால பொய்ய ரொம்ப நாளைக்கு காப்பாற்ற முடியாது, பட்டுன்னு வெளிச்சினாடு. என்ன ஆச்சு? பகவான் சொன்னா, ராதே ராதே உன்னை தேடிட்டு நான் வந்துட்டு இருந்தேனா? சொல்லுடா கதையே. வழியில ஒரு கோபி நின்று இருந்தா. கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கடா போறேன்னா, நான் ராதையை பார்க்க போறேன்னு. அது என்ன என்னோட வசதியோ அப்படின்னு கையினால வச்சு கண்ணத்தை கிள்ளி நாடி. அப்படியே இந்த கிள்ளினது என் உடம்புல செவந்து போச்சுன்னு வேற ஒண்ணும் இல்லைன்னா. அப்படியே இதுக்கு பதில் சொல்லு. வபுரனு சரதி தவ ஸ்மர சங்கர கரண கர சதரேகம் மரகத சகல கலித கல தூத லிபேரி வரதி ஜெயரேகம். இவட கன்னத்துல முத்தமிட்ட முத்திரை இருந்ததேன்னு கேட்டதுக்கு என்னமோ சார்ஜாப்ப சொல்லி ஏமாத்தினேன். உன் உடம்புல இடுப்புல முதுகல் எல்லாம் கீரின மாதிரி இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? எந்த கோபி உங்களை ஆசைப்பட்டு உன்னை கட்டிண்டா, அவன் இறுக்கி கட்டிக்கிற போது ஒருவேளை ராட்சசியோ என்னமோ கை வளையல் உடஞ்சி உடம்பெல்லாம் கீத்தி இருக்கு. அப்பதான் பார்த்தா ஏற்கனவே பய பிளாக்கா, இந்த ரெட்டா கீறின உடனே பளிச்சுன்னு தெரிகிறது. இந்த பிளாக் சொன்ன உடனே பாருங்க, இங்க அர்ச்சகத்தை பெருமைப்படுற
ரொம்ப பேர் அவரை கருப்புன்னு நினைச்சிட்டு இருக்க. நான் சாட்சாத் பரமாத்மாவுடைய நிறம்னா சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்த கீரை பலாறு கீரி இருக்குங்க. பகவான் சொல்றான் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? ராதே ராதே, அந்த கோபி கிளியாடி நான் உன்னை பாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருந்தேன், துரத்திண்டே வந்தா, கால் வடிக்கு விழுந்தேன். பக்கத்துல உனக்கு ரோஜாப்பு கொண்டு வரணும்னு போன, இந்த செடியில முள் இருந்ததுன்னு அது கீச்சு விட்டுறீங்க. என்ன அழகா பாந்தமா போய் சொல்றான்னு உள்ளூர ரசிக்கிறாளா யாரு? ஆத்துக்காரி ஜெகன்மாதா ராதிகா தேவி. அப்படியா? அப்படின்னா இப்ப இதுக்கு பதில் சொல்லு. சரண கமலகள சித்தம் இதம் தவ ஹிருதயமுதாரம் தர்ஷய தீப பகிர்மதன திரும தவ கிசலய பரிமாரம் கிருஷ்ணய மாரவா. ஏடா, நான் உலகத்துல பார்த்திருக்கேன், நெஜம் சொல்றவனுக்கு இந்த கைகால்கள் இப்படி படபடபட நடுங்காது. நெஜம் சொல்றவனுக்கு என்னைக்குமே கைகால்கள் வடபடக்காது. நீ போய் சொல்றீங்கிற உன் காலெல்லாம் திடுத்து அடிச்சுக்கிறது பாரு. அதாவது உனக்கு என்னடி தெரியும்? நீ என்னைக்காவது ரன்னிங் ரேஸ் போயிருக்கியா? வேகமா 100 மீட்டர்ஸ் 1000 மீட்டர்ஸ் 700 மீட்டர்ஸ் எல்லாம் ஓடினா ஓடி வந்து நின்ன உடனே காலெல்லாம் சத்த படபடனா வடபடக்கும். இப்படி நான் ஒன்ன பார்க்கணும்னு ஆசையா ஓடி வந்தேன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன், கைகாலெல்லாம் வடபடக்கிறது. அப்படியா? இதுக்கு பதில் சொல்லும். ஹரிவ மலின தரம் தவ கிருஷ்ண மனோபி பவேஷ்யதி நூனம் நமத பிரணமத பஞ்சயசி ஜனம் அனுகதம் அசமத ஜஸ்வரதூனம் பிரமதி பவான பலாக பலாய வனேஷு கிம் அத்ர விசித்ரம் பிரதயதி பூதனி ஜைவ வதூவத நிர்தய பாலச்சரித்ரம் கிருஷ்ணய மாரவா. என்னப்பா, எந்த கோபி வீட்டுக்கும் போல ராதே ராதே நேர ஒன்னதான் பார்க்க வந்தேன்னு என்னமோ அளக்கறையே. உன் பீதாம்பரத்தை எங்க காணோம்? பகவான் மேல ஒரு தாவணி இருந்துதான், மேலாக்கு. என்னன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். தாவணி என்ன புரியுமா? மேலாக்கு என்ன புரியுமா? என்ன புரியாத? ஏன் நீங்க எல்லாம் பேண்ட் தான் போடுவீங்களா? தாவணி சின்ன குழந்தைகள் பெருசா எடுத்துன்னா ஒரு 3 கஜம் 6 கஜத்துல பாதி இந்த பாவடையில ஒரு பக்கமா சொருகி அப்படி மேல போட்டிருப்பா. அதுதான் பாரு தாவணி. அதாவது தாவ நீ தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கும், ஜாக்கிரதையான அர்த்தம். இந்த மேலாக்கு தாவணி போட்டிருக்கும். கோபிகள் வட இந்திய சம்பிரதாயத்துல நம்ம மாதிரி புடவை கட்டுறவா இல்ல, பாவாடை கட்டிட்டு தாவணி தான் போட்டு இருப்பாவா. ஒரு தாவணி இவன் மேல இருந்து எந்த கோபி வீட்டுக்கோ போயிருக்க, ஆசைப்பட்டு அவ கொடுத்திருக்கா. உன் பீதாம்பரத்தை கைட்டி கொடுத்துட்டு நீ தாவணியை போட்டு வந்திருக்கேன்னா அதே அதே அசட்டுத்தனமா வளராதரி. நான் தெரு வழியா வந்துட்டு இருந்தேன்னு அங்க ஒரு கோபி என்ன பண்ண, 3வது மாடியில அவளுடைய தாவணி புடவை எல்லாம் உணர்த்திட்டு இருந்தா. வேகமா ஓடி வந்த போது இந்த முடிச்ச வந்து பீதாம்பரம் கீழே நழுவி போயிடுச்சு. அப்போ காத்து அடிச்சது. அவ கொடியில வளர்த்திருந்த தாவணி தவறி பறந்து போய் வேகமா வந்து ஓடிட்டு வந்த என் மேல வந்து விழுந்துரி. எடுத்து அவகிட்ட குடுக்கறது கூட நேரம் இல்லை, அப்படி தேடிட்டு வர என்ன வெளியில போற சொல்றையே நியாயமான. இதத்தான் பகவான் மறுபடியும் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிற பொழுது ஜெகன்மாதா ராதிகா போய் பார்க்கிற போது ஏக வாக்கியன கோலோக விருத்தாந்தம் ஸ்மாரயித்துவார். ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகரும் பேசினார். ஒரு சின்ன வாக்கியத்தினால கிருஷ்ணான சப்திச்சாள். இதிலிருந்து கோலோகத்தில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ண ஆகவானம் பண்ணிக்கிறாள் சொல்லிக்கொள்ளி ராதா கல்யாணத்தினுடைய நியமங்களை எல்லாம் ஜெயதேவ சுவாமிகள் பாடல் ரூபத்தில் எழுதினார். அப்புறம் என்னாச்சு? இவர் மற்றொரு சமயத்துல ராதிகா ரொம்ப கோபமாயிடுறா. ரொம்ப கோபம் ஆன உடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், ராதே உன் 2 சரணங்களையும் தூக்கி என் தலைமையில வையண்டி, அப்பவாவது உன் கோபம் தணியுமான்னு கேட்டான். நல்லா கவனிங்க, இங்க அற்புதமான ரகசியம், வேதாந்த ரகசியம். ராதிகா தேவி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய பூர்ண சக்தி ஸ்வரூபிணியவள், பாரியாள், மனைவி, வைஃப். அவள் ரொம்ப கோபமா இருந்த உடனே அவள் மீது உள்ள பிரேமையினாலே உன் 2 திருவடிகளையும் கொண்டு வந்து என் தலை மீது வைத்து விடேன் என்று சொன்னான். இந்த மாதிரி சொல்லுவது போல ஜெயதேவருக்கு புத்தியிலே தோன்றியது. உடனே எழுத உட்கார்ந்தார். ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம், ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம், தேகி பத பல்லவ உதாரம்
ಗದನೋ ಹರಸುದರ ಪಾಯಿದವಿಯರೋ ಪ್ರಿಯ ಚರುಷಿ ಪ್ರಿಯ ಚಾರುಶೀಲಿ ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பதம் பல்லவம் உதாரம். ஹே ராதே, உன் 2 திருவடிகளையும் கொண்டு என் தலை மேல வச்சுடேண்டி, அப்பவாவது உன் பிரேமையை நான் புரிஞ்சுக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி பகவான் சொல்லுவது போல ஜெயதேவருக்கு தோன்றியது. எழுதுறதுக்கு மனசு வரல. எழுதுகோலை எடுத்து எழுத உட்காண்டா இந்த அடிதான் புத்தியில ஞாபகத்துக்கு வருது. ஏன்? பரம மகா பக்த சிரேஷ்டியான ராதிகா தேவியினுடைய திருவடிகளை கொண்டு போய் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தலைமையில வைக்கிறதா? ஐயோ, மனைவியினுடைய கால்களை கொண்டு போய் புருஷன் தலையில வைக்கிறதா? நான் எழுத மாட்டேன், நான் எழுத மாட்டேன். பேனாவை தூக்கி எறிஞ்சா, சோடியை தூக்கி எறிஞ்சா போயிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் ஸ்நானம் படிச்சு பூஜையில உட்கார்றார். அந்த விட்டு போன லைனை எழுதணும், அப்பதான் இந்த பாட்டு பூர்த்தி ஆகும். எழுத உட்காண்டா மறுபடியும் ஸ்மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் இதுவே தோன்றது. ஐயோ, நான் எழுத மாட்டேன். ஒரு பக்தனுடைய தலையில பகவான் திருவடி தீட்சை பண்ணலாம், மனைவியினுடைய தலையில பகவான் தீட்சை பண்ணலாம். ஆனா இங்க பகவானுடைய தலையில பக்தையான ராதிகா தேவியினுடைய திருவடியை கொண்டு வைக்கணும்னு எழுதணும்னு தோன்றது. இப்படி இவர் எழுதாமையே போயிட்டு இருக்கார். நான் போறோம் அப்படியே வச்சு, ஏன்னா ரொம்ப புகை வந்தா அப்புறம் ஆகையினால எந்த நேரத்தில் நினைச்சாலும் எழுதணும் எழுதணும்னு தோன்றது, எழுதாதே போற. இத பார்த்தால் பத்மாவதி ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா இந்த அஷ்டபதி பூர்த்தியாகாமே இருக்கு. 1 மாசமா 2 மாசம் 1 வருஷம் ஆச்சு அஷ்டபதி பூர்த்தியாகும். அந்த எழுதினா தான் பூர்த்தியாகும். எழுதத்தை உட்காண்டா மறுபடியும் இதே தான் ஞாபகத்துக்கு வருது, வேற சப்தங்கள் வரமாட்டேங்க. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் போய் பிரார்த்தனை பண்ணினாலாம் பத்மாவதி. சுவாமி ஹரே கிருஷ்ணா, என் வீட்டுக்காரர் ஜெயதேவ சுவாமிகள் இப்படி அந்த அஷ்டபதியை பூர்த்தி பண்ணாமலே வச்சிருக்காரு, நியாயமா அனுகிரகம் பண்ண கூடாதான்னு வேண்டிண்டா. அந்த நேரத்தில் பத்மாவதி கூப்பிட்ட குரல் கெட்டு போன ஜெயதேவ சுவாமி, சுவாமி வாங்க. பத்மாவதி, கிரௌஞ்ச மன்னன் என்னமோ அவசரமா என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டானாம். வாசல்ல காவலன் வந்து உரைக்கின்றான். குதிரை மீது ஏறிக்கொண்டு ரதம் ரெடியா நிற்கிறது. இவர் காலையில அதிகாலையில எழுந்து குளிச்சாச்சு. அன்றைய தினம் விசேஷம் என்னன்னு கேட்டா ஏகாதசி. ஏகாதசி அதுவுமாக மன்னவன் அழைக்கிறான். நான் ஸ்நானம் பண்ணியாச்சு, நான் போய் மன்னவனுக்கு என்ன அவசியம் விஷயமோ சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்து நான் பூஜையை முடிச்சுடுறேன், அதுக்குள்ள திருவாராதனம் நைவேத்தியங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிடுன்னு. சுவாமி அப்படியாட்டும் சீக்கிரம் வந்துருக்கோம்னா அனுப்பிச்சு கொடுத்தா. புருஷன் போன உடனே வாசகரை உள்பக்கமா தாழ்பால் போட்டுனா உள்ள வந்தா. உள்ள வந்து இவ என்ன பண்ணினா, சும்மா இருப்பா காரியங்களை செஞ்சுட்டே பகவான் ஜெயதேவ சுவாமிகள் ஏற்கனவே எழுதிய சில அஷ்டபதிகள் எல்லாம் பாடிட்டு வந்தார். சந்தன சர்ச்சித நீலகளே பர, சந்தன சர்ச்சித நீல கலேபர, பீதவசலவனமலீரே, சந்தன சர்ச்சித நீல கலேபர, பீதவசன வனமாலி, கேளி சலல் மணி குண்டல மண்டித, கேளி சலல் மணி குண்டல மண்டித, கண்டயுக ஸ்மிதசாலி, ராதேரியமோங்கவரு நிகரே. பத்மாவதி பாடிண்டே பாட்டை நடத்தினார். சுவாமி இப்பதானே அரண்மனைக்கு போறேன்னு புறப்பட்டார். மறுபடியும் கதவை தட்டி கூப்பிடுறாரே. ஒருவேளை ஏதாவது அங்கவஸ்திரம் மேலங்கோசத்தை மறந்துட்டு போயிட்டாரா, காலுக்கு செருப்பு போட்டுதான் போயிட்டாரா? பார்த்தா செருப்பையும் காணும், அங்கவஸ்திரத்தையும் காணும். சரி, ஏதாவது ஏட்டுச்சுவடிகளை எடுத்து கொண்டு வந்து கதவை திறந்தா. அப்படியே களைச்சி போய் நிக்கிறார் வாசல்ல. சுவாமி அரண்மனைக்கு போகணும்னு போனேன், இப்பதானே புறப்பட்டீங்க, தெரு முனைய கூட தாண்டி இருக்க முடியாது, அதுக்குள்ள சீக்கிரம் வந்து விட்டீர்களே, ஏதாவது மறந்து வைத்து விட்டீர்களா? பத்மாவதி, அரண்மனைக்கு போகணும்னு நினைச்சு தாண்டி ரதத்துல ஏறி போனேன். தெரு முனைக்கு போறதுக்குள்ள என்னமோ என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. ஆகையினால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறேன். வீட்டுல எண்ணெய் இருக்கான்னு கேட்டா. துடிச்சு போயிட்டாலும் பத்மாவதி. ஏன்?
நீங்க இடையில இப்படி ஏதாவது பண்ணா எனக்கு உடம்புல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தேவலை போல் இருக்கு, எண்ணெய் இருக்கான்னு கேட்டா இந்த காலத்துல முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமே ஒழிஞ்சு போயிடுச்சு. அப்படியா பிஞ்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருந்து அவன் வீட்டுல எண்ணெய் இருக்கான்னு கேட்டா இவ உடனே சொல்லிடுவாள், ஆமா எண்ணெய் புளி உப்பு இருக்காது என்ன கழுதோ படைக்கிறதும் அப்படியே மாசமாதான் வைக்கிறே. உத்தமியானவள் இல்லைன்னு சொல்ல மாட்டாளாம். புருஷன் இல்லை என்று சொன்னாத காரணத்தால் தான் அவளுக்கு தமிழில் இல்லாள் என்று பெயர். எதுவுமே புருஷன் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாளாம். இல்லை என்று சொல்லாத காரணத்தினாலே அவளுக்கு இல்லாள். பயப்பட்டா பத்மாவதி. ஏன்னா ஒரு முறை காத்தால ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் 2ஆம் தடவை சாயங்காலம் தான் பண்ணுவார். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்றாரு. ஏகாதசி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா? ஐயோ ஏகாதசி அதுமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா? சரி, புருஷனுக்கு எண்ணெய் தேக்கப்படாது சாஸ்திரம். அதே மாதிரி புருஷனும் மனைவிக்கு எண்ணெய் தேக்கப்படாது. தாயோ தகப்பனோ மாமனோ மாமியோ தான் தேக்கலாம், தானே தேய்ச்சிக்கலாம். புருஷனுடைய தலையில மனைவி கைய வச்சு தேய்க்க கூடாது. அது மகா பாபங்கிறது சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஜெயதேவன். ஏன் புருஷன் தலையில பெண் கைய வைக்கப்படாது? ஏற்கனவே கைய வச்சுதான் அவன் ஒண்ணுமில்லாத ஆயிட்டான், இன்னும் வேற வைக்கணுமானதான் வாண்டான்னு சாஸ்திரங்கள். புருஷன் தலைக்கு அதே மாதிரி குரு சிஷ்யன் 1000 தான் இருந்தாலும் குருவுக்கு தலைக்கு மேல அவன் கைகள் போகப்படாது. மாலைகள் ஆச்சாரியனுக்கு குருவுக்கு போடணுமானாலும் குருவனுடைய திருவடியில போடணுமே தவிர கழுத்துல போடக்கூடாது. பக்தால் போடலாம், பௌர ஜனங்கள் போடலாம், ராஜாக்கள் போடலாம். சிஷ்யனா இருந்தால் அவன் ஆச்சாரியனுடைய திருவடியில தான் போடணுமே தவிர கழுத்துல கொண்டு கையை நிட்டப்பட. கழுத்துல நிட்டப்பட இவன் கை தலைக்கு மேல போகுமோ, அது போகப்படாது. அந்த சாஸ்திரம் தெரிஞ்ச ஜெயதேவர் பெண்டாட்டியை பார்த்து நீயே எண்ணெய் தேய்ச்சி விடுன்னு சொல்றாரு. என்ன விபரீதமோ, வேற வழி இல்ல. பசிவாக்கு பரமேஸ்வரன் வாக்கு உட்கார வச்சு எண்ணெயை தேய்ச்சா. மூஞ்ச தேய்ச்சி விட்டா, காதை தேய்ச்சி விட்டா, கை கால்களும் தேய்ச்சி விட்டா, முழங்கால்கள் திருவடி எல்லாம் தேய்ச்சி விட்டா. குளிக்க போனோம்னு பத்மாவதி அந்த பாட்டை எழுதாம அப்படியே அறகுறையா நிக்கிறது. பூஜை ரூம்ல போய் அந்த ஏட்டுச்சுவடியை எடுத்துட்டு வா, எழுதி விடுறேன். தூக்கி வாரி போட்டது பத்மாவதிக்கு. ஏன் குளிக்காம ஏட்டுச்சுவடியோ பூஜா கிரகத்தில் உள்ளது தொடமாட்டார் இவர். ஏகாதசி இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிறதே தப்பு. அன்னைக்கு எண்ணெயும் தேய்ச்சிட்டார். பொண்டாட்டி தேக்கப்படாது, பொண்டாட்டியை தேக்க சொன்னார். பூஜா கிரகத்துல ஏட்டுச்சுவடி. ஐயோ என் சுவாமிக்கு என்னமோ மேல சரியில்லை, என்னமோ பித்தமோ என்னமோ தெரியல, யாராவது செய்வினைகள் பண்ணிட்டாலோ தெரியல, இப்படி ஆயிட்டாருன்னு வருத்தப்பட்டு வேற வழி இல்லை சுவடி எடுத்து வந்தா. எந்த எழுத்துக்களை இதுகாரம் எழுதக்கூடாதுன்னு ஒதுக்கி வந்தாரோ அந்த எண்ணெய் கையோட சுவடியில எழுதினார். மரகரள கண்டனம் மமசிரசி மண்டனம் தேவி பத பல்லவம் உதாரணம். தூக்கி வாரி போட்டது பத்மாவதி. சுவாமி இதை தர நீங்க ஒவ்வொரு நாளும் எழுதக்கூடாது. ராதையினுடைய சரணத்தை கொண்டு போய் பகவான் தலையில வைக்கிறதா அது பாவம்னு சொல்லி எழுதாமலே இப்ப எழுதிக்கிறேன். எல்லாரும் தெரியும் போடுகிறேன். வேற வழி இல்லை. இவர் கோவிச்சுட்டே பார்த்ததில்லை. அவள் அன்னைக்கு கோவிச்சுக்கிறார். எண்ணெயை தேய்ச்சி குளிச்சு வந்தார். இலைய பூஜையை பண்ணிட்டு வந்துருவேளா, நைவேத்தியம் பண்ண உடனே சாப்பிட்டு உள்ளான்னா பூஜையெல்லாம் இன்னைக்கு கிடையாது, இலைய போடுங்க. என்ன பண்ணுவேன்? பெருமாளுக்கு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட மாட்டார். ஒருவேளை ஏகாதசி இன்னைக்கு பூர்ணமா விரதம் இருப்பார் இவர். அன்னைக்கு ஆகாரமே பண்ண மாட்டார். தான் வேடிக்கை. ஏகாதசி இன்னைக்கு தசமி இன்னைக்கு ராத்திரியே வயிறு காலியா இருக்கும். ஏகாதசி துளசி தீர்த்தத்தோட சரி. பட்ட பட்னியா இருக்கிறவர் இலை போடு, பூஜை கூட நைவேத்தியம் கூட வேணாம், சாப்பிடுறேன்னு சொல்றாரு. தூக்கி வாரி போட்டுது. இறைய போறேன் போட்டு விடுறேன். சுவாமிக்கு இன்னைக்கு ஏகாதசி நீங்க சாப்பிட மாட்டேன்னு நினைச்சு நான் ஒன்னும் பண்ணல. ஏதோ உப்பு இல்லாத பட்டம் பண்ணிருக்கேன் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், பசிக்கிறது. பழைய சாதம் இருக்கான்னு. இது எப்படி? ஏகாதசி என்ன தேய்ச்சின்றது தப்பு, பொண்டாட்டிய தேக்க சொன்னது 2வது தப்பு. 3வது பூஜை பண்ணாமையே குளிக்காமையே அந்த ஏட்டு சூடியில எதை எழுதக்கூடாதோ அதை எழுதினார். அது ஒரு தப்பு. தப்பு மேல தப்பு. இவர் மேல கோவிச்சுக்கிறார். பழைய சாட்டை போடுங்கிறார். இப்படிதான் ஒரு வாத்தியார் வந்த ஒரு கல்யாணம். ஏன் எனக்கு லேட்டுனார்? ஒண்ணு இல்லை, எனக்கு அமாவாசை ஒன்னும் கொஞ்சம் மயக்கம், சவரம் பண்ணிட்டேன் காத்தால. என்ன அமாவாசை அதுவும் சவரம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணி தொலைக்கூட பழைய சோத்தின பச்சை வெங்காயத்தை கடிச்சு தின்னுட்டேன்னு அது வேற. இப்படி ஒண்ணு எவ்வளவு அனாச்சாரம் உண்டோ அவ்வளவு வளர்ந்து இருக்கான் ஜெயதேவ சுவாமிகள். தூக்கி வாரி போட்டது. வேற வழியில பழைய சாட்டை போட்டா
கை பிசைய முடியல, நீயே கொஞ்சம் தயிரை விட்டு பிசையன்னார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. பத்மாவதிக்கு என்னமோ ஆயிடுச்சு. பிசைஞ்சா, பத்மாவதி நீ ஏன் சத்த ஊட்டி விடண்டி அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நாள் கூட அவர் கேட்டது இல்லை. ஆட்டுக்கறி தொட்டது கூட கிடையாது. அப்படி பராகாஷ்டியா பகவான் நினைக்கிறவர். வேற வழியில ஊட்டின. சரி, நான் அரண்மனைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ சாப்பிட்டு விடுன்னு. ஏகாதசி எதுவுமா இவ என்ன பண்ண சாப்பிடுவா? என்னமோ அவர் கைது நேர பூஜா கிரகத்துக்கு போனா, கிருஷ்ணா என் சுவாமியை ஏன் இப்படி மாத்திவிட்டு, மகா ஆச்சாரமாக இருக்கக்கூடியவரே, பெரிய அனுஷ்டாதாவாச்சே, அவரை இப்படி மாற்றி நியாயமா? ஐயோ, மறுபடியும் அவர் அரண்மனை திரும்பி வர போது என் சுவாமியா அவர் திரும்பி வரணும், காப்பாத்துப்பான்னா. அப்படியே அழுதுகின்றே உட்கார்ந்து இருக்காளா? எப்படி அழுதுன்னு இருக்கார் ஜெயதேவ சுவாமியுடைய வியாக்கியானம். நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் ஆனுகிந்ததி கேதமதீரம் வியாழ நிலைய மிளனே நகரளமிவ கலையதி மலய சமீரம் கிருஷ்ண சாவிரகே தவஜீன மாதவ மனசிஜ நிஷிதவயவ பாவனய ஸ்வயனீன. பகவான பிரிஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சேண்டு கவலையுற்ற ராதிகா தேவி எப்படி விசனப்பட்டாளோ அப்படி விசனப்பட்டாளாம் பத்மாவதி. 6 மணி ஆச்சு. பத்மாவதி கதவு தட்டுற சத்தம் கேட்டு, ஐயோ கிருஷ்ணா என் சுவாமி வந்துட்டார், நல்ல படிக்கிறே தந்தா. பத்மாவதி அரண்மனைக்கு போன உடனே ராஜா எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா தெரியுமா? ஆச்சரியம். இன்னைக்கு ஏகாதசி, பூஜை பண்ணாதே போயிட்டுனா சட்டு பட்டு பூஜை பண்ணோம். பெருமாளுக்கு நீங்க உப்பு இல்லாம நிவேஜம் பண்ணி சொன்னோம். சீக்கிரம் போ, நான் ஒரு முழுங்கு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன். இவனுக்கு என்னவோ பண்ணி பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணவான பழைய சொத்தை தின்னுட்டு போன பிராமணன் திரும்பி வந்து நேவேத்தியம் பண்ணு. சுவாமி நீங்க என்ன சொல்ற? பத்மாவதி பெருமாளுக்கு நேவேத்தியத்துக்கு அம்சம் எடுத்து வை. சுவாமி இப்பத்தானே கொஞ்ச நேரத்துல வந்தேன். என்ன நான் வந்தேனா? தூக்கி வாரி போட்டு இப்ப இது வேற ஆரம்பிச்சுட்டாரா? அனாச்சாரம் தான் வச்ச பொய் வேற சொல்றாரு எங்க ஆத்துக்காரர். சுவாமி இப்பதானே வந்து என்ன வேற தேய்ச்சின்றே சுவாமி. பத்மாவதி என்னடி உளற? ஏகாதசி அதுவுமா? நான் விரதம் எடுக்கிறவன் என்ன தேய்ச்சிக்கிறதாவது? சுத்த பட்டினி இன்னைக்கு. என்ன சுத்த பட்டினியா? சுவாமி பழைய சாதம் சாப்பிட்டாலே. பத்மாவதி நான் வெளியில போனவனி என்னையே நினைச்சிருந்து அப்படியே தூங்கி போயிட்டு இருக்க. தூக்கத்துல நான் வந்த மாதிரியும் என்ன தேய்ச்சிக்கிற மாதிரியும் இதெல்லாம் விபரீதம் நடக்குமாடி? அசட சுவாமி நிச்சயமா நான் கனவு காணல, நிஜமாதான் சொல்றேன். அசட நிஜமா எப்படி முடியும்? ஏண்டி நான் அப்ப போனா இப்பதானே வரேன். நானாவது எதுவும் ஏகாதசிமா என்னையே தேய்ச்சி விடச்சவன். அச்சடு பொண்டாட்டி எங்கேயாவது புருஷன் தலைமையில கையெழுக்கலாமோ? அனாச்சாரம் அப்படிதான் ஆகாது. வளராத நீ சொப்பரம் தான் இருக்கு. இல்ல சுவாமி, பூஜாரியிலிருந்து ஏட்டுச்சுவடியை கொண்டு வந்து நீங்க அதுல எழுதி அந்த அஷ்டபதியை பூர்த்தி பண்ணல. பத்மாவதி இப்ப பாரு, நீ கண்டது கனவுன்னு தெரிஞ்சு போடும். ஏட்டுச்சுவடியை கொண்டா பயந்து கொண்டே ஓடி போனா, ஏட்டுச்சுவடியை கொண்டு வந்தா ஜெயதேவர் கையில கொடுத்தா சுவடி எல்லாம் எண்ணெய் கரையா இருக்கு. பத்மாவதி பூஜா கிரகத்துல பெருமாள் திருவடியில் வச்சுருந்தேனே, எப்படி எண்ணெயாச்சு? சுவாமி நீங்க தானே எண்ணெய் தேய்ச்சிட்டு எண்ணெய் கையோடு எழுதின. என்ன வளர? பிரிச்சு பார்த்தார். எந்த சரணத்தை எழுதக்கூடாதுன்னு இவ்வளவு நினைச்சாரோ, அதாவது ராதையனுடைய திருவடியை கொண்டு வந்து பகவான் தன் தலையில வையின்னு கேட்கிற மாதிரி எழுதக்கூடாதுன்னு நினைச்சாரோ அதை எழுதிருக்கு. பத்மாவதி அலைந்து விட்டார். உண்மையை சொல்லு போயே அடி ராட்சசி, நான் இல்லாத பொழுது இந்த அஷ்டபதி பூர்த்தி அடையவில்லையே என்று தீர்மானித்து நீயாக எண்ணெய் கரையோடு எழுதிவிட்டு நான் வந்தேனாம். ஏகாதசியும் அதுவுமாக எண்ணெய் வைத்துக் கொண்டேனாம். அதுவும் மனைவியை தேய்க்க விட சொன்னேனாம். அது மட்டுமில்லாமல் பூஜை குளிக்காமலே ஏட்டுச்சுவடி எடுத்து எதை எழுதக்கூடாதோ அதை எழுதினேனாம். எண்ணெய் வைத்து கொடுத்த விற்பாடு பழைய சோறு ஏகாதசி அதுவும் தின்றேனாம். இப்படியெல்லாம் நாடகமாடி என்னை நீ இருப்பதை உண்மையை சொல். ஐயோ சுவாமி சத்தியமா சொல்றேன், உங்க திருவடி மேல ஆணையா சொல்றேன், பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் மேல ஆணையா சொல்றேன். நான் நீங்க தான் வந்தேன், நீங்க தான் பேசுறேன், நீங்க தான் பழைய சாப்பிட்டேன், நீங்க எழுதுறேன்.
ஒரு அரை கன்னத்தில் அடிப்பாதி, நீ செய்துவிட்டு என் மேலே பழுக்க, நீ இந்த மாதிரி இருப்பதை விட ஒழிஞ்சு போறது மேல தேங்காய் வெற்ற கத்தி இருந்தது பக்கத்துல எடுத்தார், ஓங்கினார், ஒழிஞ்சு போன பின்னால யாரோ கையை பிடிச்சா, யாரா பின்னால நின்னா, நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுக நோபுர கல்கல லோல உரஸ்தல கௌசுபம் முகதரஸ்மிதரஸ்மிகரஸ்மரண, நீல ரூபேண ரஞ்சித கோமல நிர்மல பதயுக நோபுர கல்கல லோல புரஸ்தல கௌசுபமணிவர முகதரஸ்மிதரஸ்மிகரஸ்மரண, தாரகன தனக சனதன சுஜனகணாதி வினுதன நர்தன கோமள பத பிருந்தாவன விகரண கோப கோபிகா ஜீவன ஸ்மரண, அவதம்சித கோபி பிங்க குந்தல கனலாலன மணி மண்டித கிரீட நவநீத நிரச்சல சோர தேவ தேவ மனோகர மோகன ஸ்மரண, பகுதித கலபத சூரி திலக கந்தம் சுகந்தம் சமப்தமாக மதுகுடி விதித கோகுல கலர சோதித பிருந்தாவன சஜன மாஹேந்திர நீல துதி கோமளாங்க மிருது மந்தவதன சுந்த பிருந்தம கரந்த பிந்து சம பிருந்தஹரதரன் சந்திர சூரிய நஜன நாகேந்திர சயன ரமண, சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் புல்லாங்கோட மயில்பிலியோட வெட்டுகின்ற ஜெயதேவ சுவாமி கைகளை பிடிச்சு நிற்கிறார். திரும்பி பார்த்தார், பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் நிற்கிறான். கிருஷ்ணா, பகவான் வந்தாங்கிறது மறந்து போச்சு. கிருஷ்ணா, எதை எழுதக்கூடாதோ அதை இந்த பத்மாவதி எழுதிவிட்டு என் பேர்ல சத்தியம் வைக்கிறாடா, என் பேர்ல சத்தியம் வைக்கிறாடா, இந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், அவளை நான் ஒழிச்சு கட்டுறேன், விடு. ஜெயதேவரே, உனக்கு கோபம் வந்தேன் நான் பார்த்ததில்லையே என்று என்ன இப்படி புதிய கோபம்? ஆம், எழுதக்கூடாத ஒன்றை எழுதிவிட்டு என் மீது பரிசீலித்துக்கிறார். இல்லையே, அவள் சொல்லுவது அத்தனையும் சத்தியம். கிருஷ்ணா, அவ சத்தியமா பேசுறாங்க. ஆம், அப்ப அவ எழுதலையா? பின்ன யார் எழுதுற? ஜெயதேவரே, இந்த அஷ்டபதியை நீர் எழுதி பூர்த்தி செய்யாமல் இருப்பது எமக்கு மிக்க கவலை. உன் புத்தியிலே தோன்ற வைப்பதே நாம் தானே. எல்லாம் வல்ல இறைவன் என்று என்னை கூறுகிறாய், உன் உள்ளத்திலே தோன்றி எழுத வைப்பவனே நான். ஆனால் நீ எழுதாமல் மறைந்து சென்றார். அஷ்டபதி பூர்த்தியாக வேண்டும் என்று தீர்மானம் செய்து மாற்று உருவத்திலே வந்தால் உன் மனைவி புருஷன் இல்லாத போது அந்நிய புருஷர்களை வீட்டுக்குள்ளே விடமாட்டாள் என்று எனக்கு தெரியும். ஆகையினால உன் போன்ற உருவத்தை நான் தாங்கினேன். ஆகையினால உன் மனைவிக்கு நான் தான் வந்திருக்கேன் தெரியாது, வீட்டுக்கார வந்திருக்கான்னு நினைச்சா. ஏகாதசி அதுவுமா என்ன பேச்சுக்கிறதுக்கு எனக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்துல எவனுக்கு இருக்கு? ஏகாதசி எனக்கே உரித்தானால் அன்னைக்கு நான் திருமணம் பண்ணிக்காம என்னைக்கு பண்ணி போறது? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா யசோதை இருக்காள, என்ன தேய்ச்சி கூடாது கூப்பிடுவோம். ஒரு நாளைக்காவது நான் போய் உரியா உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்பேனா? எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி, எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி, எண்ணெய் குடத்தை உருட்டி. எங்க அம்மா என்ன தேய்ச்சிக்கிறதுக்கு எண்ணெய் ஏண்டா உருட்டி எங்க அம்மா எண்ணெய் எடுத்து வச்சிட்டு போ. என்ன பண்ண தெரியுமா? எண்ணெய் தேய்ச்சிக்கிறது எனக்கு பிடிக்காது. வேகமா போய் ஒரு உரம் வச்சு உருட்டி விடுவேன். எண்ணெய் எல்லாம் கொட்டி போயிடும். அதை வாரி வைக்கிறதுக்கு பலராம எங்க அண்ணா தூங்கிட்டு இருப்போம், கிள்ளிடுவேன். அவன் வீல் வீல்னு கத்துவா, எங்க அம்மா அங்க போவா, நான் ஒரு ரோட்ல ஓடி போயிடுவேன். எண்ணெய் குடத்தை உருட்டி கிளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி, எங்க அம்மா விடுபல வாசல்ல வந்து என் காதை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். என்ன பண்ணுவேன்? கண்ணை விழித்து புரட்டி கடு உன்ன கனிகள் தருவேன், கொள்ளை போதறி போனாய் வண்ணம் அழகிய நம்பி மஞ்சன மாடனி வாராய், மஞ்சன மாடனி கெஞ்சி கெஞ்சி உனக்கு பட்சணம் தரேன், மிட்டாய் தரேன். எங்க அம்மா கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டு தேய்ச்சிக்க மாட்டேன்னா? அப்படி உள்ள எனக்கு மகா பக்தியான பத்மாவதி கையினால என்ன தேய்ச்சிக்கணும்னு ஆசை வந்தது. அவளையே தேய்ச்சி விட சொன்னேன். அன்னைக்கு நான் மாடு மேய்க்க போற போது எங்க அம்மா பழைய சோறு தான் பழைஞ்சு கொடுப்போம். அதை சாப்பிட்டு பழக்கம் எனக்கு புது நைவேத்தியம் பிடிக்காது. அதான் இன்னைக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி ததியோட காத்தால பழைய சாதம் தயிர்ஞ்சாதான் அந்த காலத்துல போயிட வழக்கம். அதனால தத்தியாதனத்தை பண்ணி கொடுப்ப அந்த ஞாபகம் வந்தது. அதனால பழைய சோறு தின்னேன். நான் தாண்டா எழுதினேன். அவ்வளவுதான். ஜெயதேவர் துடிச்சு போனார். பத்மாவதி, இவ்வளவு நாளா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்னு கதறேன், அந்த பரமாத்மா எனக்கு தரிசனம் கொடுக்கலையடி. உனக்கு தரிசனம் கொடுத்தா உங்கையால என்ன தேய்ச்சுண்டா, உங்கையால எல்லா உபச்சாரங்களையும் பெற்றுக்கொண்டா, உங்கையால சமைச்ச பழைய சோழ நீ ஊட்டும்படியாக செய்தா. ஆஹா, என்னை விட பக்தியில நீயே பெரியவள் பத்மாவதி. நான் உன் புருஷன் இல்ல, உன் சிஷ்யன், நீ எனக்கு குரு என்றால்
அப்படியே ஜெயதேவர் பத்மாவதியினுடைய திருவடியிலே விழுந்த திருவடிகளை பிடிச்சிட்டு தலையில கொண்டு வச்சுட்டார். பார்த்தார் பரமாத்மா, கதவை சாத்தினார். அரே ஜெயதேவா, எழுந்துடா எழுந்துடா எழுந்துடா. ஏன் பொண்டாட்டி காலில் புருஷன் விழலாமா? எவனாவது பார்த்தான்னா ஏதாவது சொல்ல போறான். அவ திருவடி ஒரு தலையில படுறது. எழுந்துடு. ஆண்டவனே, இந்த உலகமே என்னை பற்றி ஏசட்டும், எனக்கு கவலை இல்லை. அவளுடைய பக்தி எங்கே, என்னுடைய பக்தி எங்கே? ஆகையினாலே அவள் என்னை விட பெரியவள். அவள் திருவடி என் தலையில் பட்டாலாவது எனக்கு அந்த பக்தி வரட்டும். ஜெயதேவா, இன்று உன் பத்மாவதியினுடைய திருவடி உன் தலையில் படுவது நியாயம் என்று உனக்கு படுகிறதே, அதுபோல்தான் எனக்கும் ராதையின் திருவடி என் தலையில் பட வேண்டும் என்று எண்ணினேன். அதைத்தான் எழுதச் சொன்னேன். இப்பொழுது உனக்கு அனுபவமாக வருகிறது, புரிகின்றதா என்று பகவானே இந்த அஷ்டபதியை பூர்த்தி பண்ணினான். மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவ புராரம் ஜலதி மைதாருணா மதன கதன நலோ ஹரது தது பாஹித விங்கரோ பிரியே சாருஷீலே பிரியே சாருஷீலே இதி ஜடுல ஜடு படு चार मोर वैरिणं राधिका अति वजन जयतु पद्मावती रमण जय देव कवि भारती फणितं गीतं प्रिय चारुशीले प्रिय चारुशीले. பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றார் ஜெயதேவ சுவாமிகளும் பத்மாவதி அம்மையார்.